வணக்கம் நண்பர்களே. சினிமா, உலக சர்வதேச சினிமா, இந்திய சினிமா என்று பல்வேறு நாட்டினுடைய அடிப்படையில் எடுக்கப்படும் சினிமா கலையின் உச்ச வடிவம். ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அந்த நாட்டினுடைய எழுத்தாற்றுமை மிக்க கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று ஒரு சினிமா தன்னகத்தை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர்களை உள்ளடக்கிய ஒரு துறை. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தையும் சினிமா துறை தான் மிக அதிகமாக உள்வாங்கி பயன்படுத்தி கொள்ளும். அந்த வகையில் இப்போது அசுர வளர்ச்சி அடைந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் சினிமா துறை தான் மிக வேகமாக உள்வாங்கி மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த தயாராக நிற்கிறது என்பதுதான் காலத்தின் உண்மை. அது எப்படி? பல்வேறு தலைப்புகளில் இந்த பதிவுகளை வெளியிடுகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் தொடர்ச்சியாக வந்து சேரும். இது ஒரு 4-5 பாகங்களாக நான் இந்த தலைப்பை வீடியோக்களாக வெளியிடுகிறேன். முதலில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்தி முழு திரைப்படத்தையும் உருவாக்கிவிடும் அளவிற்கு பல செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்கிரிப்ட் எழுதுறதில் தொடங்கி ஆரம்பித்து படத்தை இயக்கி உருவாக்கி அதை விளம்பரம் செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வரை முழு திரைப்படத்தின் உருவாக்கத்தில் செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் பயன்படுகிறது அப்படின்றதான் இதில். இது திரைக்கதை ஏஐ. இது என்னென்னா கதை ஒரு அவுட்லைன் ஸ்டோரி, ரைட்? ஸ்க்ரீன் பிளே இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த திரைக்கதை எழுத சரிபார்ப்பதற்கு அதை இன்னும் மேம்படுத்தி புதிய ஐடியாக்களை பரிந்துரை செய்து பல செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. இவை கதை மற்றும் திரைக்கதையில் இருக்கும் பிழைகளை சுட்டி காட்டுவது, எழுதப்பட்ட கதை இதற்கு முன் திரைப்படங்களாக வந்திருக்கின்றதா என்பதை கதையை இன்னும் எப்படி சுவாரஸ்யமாக்கலாம், இன்றைய ரசிகர்களுக்கு இது பிடிக்குமா, எப்படி இவ்வளோ முக்கியம் பாருங்கள், இந்த ரசிகர்களுக்கு இது பிடிக்குமா, இதன் பட்ஜெட் எவ்வளவு ஆகும், எந்த நடிகரை தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்று விதவிதமான பரிந்துரைகளை இந்த செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர்கள் தருகின்றன. ஒரு நாவலை திரைக்கதையாக மாற்றித்தரான்னு வச்சுக்கோங்க. மாற்றித்தரவும் இது செய்யுமா? இந்த ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக நம்பி திரைக்கதையை அதுவே பார்த்து கொள்ளும் என்பது மட்டுமில்லை, வேலை இன்னும் திறம்பட செய்வதில் இந்த சாஃப்ட்வேர்கள் பெரும் பங்காற்றுகின்றன. திரைக்கதை எழுத பயன்படுத்தப்படும் சில பிரபலமான சாஃப்ட்வேர்கள் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் புக், லோகன், சினிலைட்டிக், ஃபைனல் டிராஃப்ட், செல்டாக்ஸ், ஜாஸ்பர் ஏஐ, பிளாட் ஜெனரேட்டர், டேபிள் ரீடிங், கேட்டலிஸ்ட், ஸ்டோரி வார்க். இது மாதிரி சாஃப்ட்வேர்கள் வந்துட்டு தான் தகவல்கள் வெளியாகிறது. இந்த ஸ்டோரி மற்றும் படப்பிடிப்புக்கான முன் தயாரிப்புகள், ஸ்டோரி போர்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, படப்பிடிப்பிற்கு முந்தைய வேலைகளை எப்படி ஏஐ சொல்லிக் கொடுக்கும், அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.